ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான ஒரு மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம்லாம் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இந்த மாவு வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு இட்லி, ஊத்தப்பம், அதுக்கப்புறமா இனிப்பு பணியாரம், கார பணியாரம்லாம் கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். ஊத்தப்பம் மட்டும் இல்லை, நார்மல் தோசை, மசால் தோசை கூட நீங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இட்லிலாம் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும், தோசை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், பணியாரம்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் தனித்தனியாக மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஒரு மாவு அரைச்சாலே போதும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. முழு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவு அவல் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம், அதனால் அவல் கண்டிப்பாக சேர்க்கணும். தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது இப்போ ஊறட்டும். அதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி 2 கப் சேர்க்குறதுக்கு பதிலாக 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி கூட சேர்க்கலாம். தோசை கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா 1 கப் இட்லி அரிசியும் 1 கப் பச்சரிசி, அந்த மாதிரி ரேசியோவில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஊத்தப்பம் தான் செய்ய போகிறேன், அதனால் 2 கப் இட்லி அரிசியே சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு உளுந்து நம்ம ஊற வச்சோம்ல, அதை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. உளுந்து அரைச்சதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இது போல் சேர்த்துருங்க. உளுந்து நைஸாக அரைப்படணும், அதே மாதிரி அரிசி ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி லேசாக குருணையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உளுந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா புளிச்சு வரணும். நான் கொஞ்சம் மாவை மட்டும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது எதுக்காகனா, நம்மளுக்கு பொங்கி மாவு வரும்போது வெளியில் வழிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் அந்த நம்ம ஊற்றுற பாத்திரத்தை விட கொஞ்சம் கீழே இருக்கணும் மாவு, அப்போ தான் அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு. அதோட டெக்ஸ்சர் நீங்களே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. இதில் நம்ம இனி என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு இட்லி பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் இட்லி மாவை இது போல் சேர்த்துருங்க. நார்மல் நம்ம இட்லி அவிக்கிற போல தான். பொதுவாக இட்லி கிரைண்டரில் ஆட்டினோன்னா தான் சாஃப்டாக வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சா கூட நல்ல சாஃப்டான இட்லி செய்ய முடியும். இப்போ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடுபடுத்திட்டு அது உள்ளே நம்ம வச்சுருக்க இட்லி தட்டை வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நான் சின்ன சின்ன இட்லிகளாக ஊற்றியிருந்தேன், அதனால் 3 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். பெரிய இட்லியாக ஊற்றினோன்னா 7 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ இதை நம்ம டிமோல்டு பண்ணிடலாம். லேசாக ஆறுனதுக்கப்புறமா இட்லியை வெளியில் எடுங்க, அப்போ தான் அது உடஞ்சி போகாமல் வரும். நீங்களே பாருங்கள், எவ்வளோ வெள்ளை வெள்ளேர்னு பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அடுத்து நம்ம இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம இப்போ அரைச்ச மாவுலேருந்து 2 கப் மாவு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இதை கரண்டி வச்சுட்டு நல்லா இதை கரைச்சிக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பணியார மாவு தயாராக இருக்குது. இப்போ பணியாரக்கல் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்ற ஆரம்பிங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இது போல் சுட்டு எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், அந்த கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதே போல் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பணியாரங்களை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பணியாரங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்து இதே மாவில் வெங்காய ஊத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவிட்டு அதிலேயே சேர்த்துருங்க. அடுத்தது கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட புதினா கொத்தமல்லி இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாயையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஆனியன் ஊத்தப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு இரும்பு தோசை டவாவை சூடுபடுத்திக்கோங்க. பொதுவாகவே தோசை ஊத்தப்பம்லாம் இரும்பு டவாவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். இதை நல்லா சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு இதில் நம்ம மாவு ஊற்றணும். நார்மல் தோசை மாதிரி ரொம்ப தின்னாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இது போல் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் கேரட்லாம் போடுறதுனால அதை கொஞ்சம் அமுத்தி கொடுக்கணும். அது உள்ளே இறங்கணும். அதுக்காக கொஞ்சம் மெத்தமாக இருக்க மாதிரி இருக்கணும். இப்போ இது மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது மேலே நம்ம செய்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் கேரட் பச்சை மிளகாலாம் போட்டு அதை இது மேலே லேசாக இது போல் தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நிறைய வேணும்னா நிறைய அப்படியே ஃபுல்லாக வந்து நீங்கள் தூவி விடலாம். கொஞ்சமாக போதும்னா கொஞ்சமாக தூவிக்கிடலாம். இது நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தான். தூவிட்டு கரண்டி வச்சு இது போல் லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டான கலர் கிடச்சிருக்கு. இப்போ மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய ஊத்தப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம பிளேட்டில் வச்சுட்டு ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கார பணியாரம் இதே மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இது கூட 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க, அதாவது பேக்கிங் சோடா. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சுகர் பவுடர், 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். அதே மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டும் அதில் கிடைக்கும். அடுத்து நம்ம பணியாரம் செய்யலாம். பணியாரம் கல் வந்து சூடுபடுத்திட்டு அதில் எல்லா குழியிலையும் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்க்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் மாவு சேர்த்துருங்க. எல்லா குழியிலையும் மாவு சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 2வது பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 2வது பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. கலர் பார்த்தீங்கல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பணியாரத்தையும் இது போல் திருப்பி போட்டுக்கோங்க. 2வது சைடு திருப்பினதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாவு வச்சு 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.